Hello friends, வணக்கம். Welcome to our Knowledge Kit channel. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது யூபிஎஸ்சி ஓட சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ சிவில் சர்வீஸ்ன்றது இந்த நாட்டில் இருக்க நிறைய பேரோட மோஸ்ட் ஆஸ்பைர்டு எக்ஸாமினேஷன். ஆனால் நமக்கு சிவில் சர்வீஸ்னால என்ன ஞாபகம் வரும்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், அது மட்டும்தான் ஞாபகம் வரும். பட் நம்ம எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம், அந்த ஆல் இண்டியா சிவில் சர்வீஸில் வந்து மொத்தம் 24 கேட்டகரி ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ அது என்னென்ன, எப்படி அப்ளை பண்ணோம், என்ன அந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல அந்த ஆல் இண்டியா சர்வீசஸில் வந்து சிவில் சர்வீஸ் என்னென்ன கேட்டகரி கவர் ஆகுதுன்றதை ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், அதாவது நம்மளோட ஐஏஎஸ் கேடர், அதுதான் ஃபஸ்ட்டு இதாக வருது. செகண்ட் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், தேர்ட் இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீஸ், Indian Audit and Account Service, Indian Revenue Service, Indian Defense Account Service, Indian Revenue Service, Indian Ordnance Factory Service, Indian Postal Service, Indian Civil Account Service, Indian Railway Traffic Service, Indian Railway Account Service, Indian Railway Personnel Service, Post of Assistant Security Commissioner in Railway Protection Force, Indian Defense Estate Service, Indian Information Service, Indian Trade Service, Indian Corporate Law Service, Indian Forces Headquarters Civil Service, Delhi, Andaman and Nicobar Islands, Lakshadweep, Daman and Diu and Dadra and Nagar Haveli Civil Service. Again, Delhi, Daman, Andaman and Nicobar Islands, Lakshadweep, Daman and Diu and Dadra and Nagar Haveli Police Service, Pondicherry Civil Service Group B, Pondicherry Police Service Group B. So, this is the category of services. அதாவது அரௌண்ட் 24 சர்வீஸ் வந்து மொத்தம் இந்த சிவில் சர்வீஸ் ஆல் இண்டியா சர்வீஸில் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கேண்டிடேட் ஷுட் ஹேவ் அ டிகிரி, அதாவது கண்டிப்பாக ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை, இப்போ நீங்கள் டிகிரி முடிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள் இந்த எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு. ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு 32 இயர்ஸ், ஓபிசிக்கு 35 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு 37 இயர்ஸ், பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 42 இயர்ஸ். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்க மேக்ஸிமம் ஆஃப் 6 அட்டம்ப்ட் கொடுக்கலாம். ஓபிசி கேட்டகரி வந்து 9 அட்டம்ப்ட்ஸ் கொடுக்கலாம். எஸ்சி எஸ்டி வந்து லிமிடெட் அட்டம்ப்ட்ஸ் கிடையாது, எவ்வளோ அட்டம்ப்ட்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் ஓபிசி வந்து 100 rupees அண்ட் ஃப்ரீ ஃபார் அதர் ஆல் ஃபீமேல் எஸ்சி எஸ்டி பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி வந்து இட்ஸ் எ ஃப்ரீ. ஸோ லாஸ்ட் டேட் நோட் பண்ணிக்கங்க, 18/3/2019, அதாவது 18th of March 6 மணி தாங்க லாஸ்ட் டைம். அதுக்குள்ளே கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருக்கணும். இது வெறும் ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான். ஸோ எந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா upsconline.nic.in. நல்லா ஞாபகம் வச்சுங்க, upsconline.nic.in. ஸோ எக்ஸாம் டேட் வந்து 2nd of June 2019 தான் எக்ஸாம் டேட். ஸோ பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ டீட்டெயிலாக என்னென்ன பேப்பர்ஸ் இருக்குது, என்ன ப்ரொசீஜர், என்னென்ன இது ஆப்ஷனல் இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து 2 ஸ்டேஜஸ் இருக்குது இதில். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி அப்ஜெக்டிவ் டைப், அடுத்து வந்து மெயின் எக்ஸாமினேஷன். அதில் வந்து ரிட்டன் அண்ட் இன்டர்வியூ இருக்குது. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் இருக்குது, 200 marks ஈச். ஸோ 2 கொஸ்டின் பேப்பரும் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப், 2 hours ஈச் டியூரேஷன். அதில் வந்து இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2ன்றது வெறும் குவாலிஃபைங் பேப்பராக தான் கன்சிடர். ஸோ அதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் ஒருத்தர் எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 33% அந்த பேப்பரில் எடுத்தால் தான் குவாலிஃபை ஆக முடியும் அடுத்த ஸ்டேஜுக்கு. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் என்ன பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஒன் இயர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட், வெறும் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு தான் இந்த டெஸ்ட். அண்ட் மார்க்ஸ் வில் நாட் பி கவுண்டட் ஃபார் ஆர்டர் ஆஃப் மெரிட், அதாவது இதில் எடுக்கிற மார்க்ஸ் வந்து ஃபைனல் மார்க்ஸோட கவுண்ட் ஆகாது. பட் இதில் ஒரு எது என்னன்னா, இந்த எக்ஸாமில் வந்து யூ ஹேவ் அ நெகட்டிவ் மார்க்கிங், அதாவது ஒரு ஆன்சர் நீங்கள் கரெக்டான ஆன்சருக்கு 1 mark, பட் நெகட்டிவா நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா 1/3 ஆஃப் த மார்க்ஸ் வில் பி டிடெக்ட், அதாவது 0.33 marks தப்பான ஆன்சருக்கு டிடெக்ட் ஆயிடும். ஸோ கேர்ஃபுல்லாக அது எக்ஸாம் வந்து ஆன்சர் பண்ணணும் அதில். ஸோ மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா, மெயின் எக்ஸாமினேஷன்லேருந்து எல்லாமே ரிட்டன் எக்ஸாமினேஷன், சப்ஜெக்டிவ் டைப், அதில் மொத்தம் 9 பேப்பர்ஸ் இருக்குது. அப்புறம் அந்த மெயின் எக்ஸாமினேஷன் குவாலிஃபை ஆனவங்க இன்டர்வியூ எடுத்துக்கணும். இதுதான் மெயின் எக்ஸாமினேஷனோட ஸ்கீம். ஸோ அதில் அவுட் ஆஃப் 9 பேப்பர்ஸ் 2 பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் பேப்பர்ஸ். ஃபர்ஸ்ட் பேப்பர் ஏ, பேப்பர் பின்னு சொல்கிற பேப்பர்ஸ் 2மே வெறும் குவாலிஃபைங் பேப்பர்ஸ் மட்டும்தான். மற்ற 7 பேப்பர் பார்த்தீங்கன்னா மெரிட்க்கு கவுண்ட் ஆகும், அதாவது மார்க்ஸ் வந்து டோட்டலாக கவுண்ட் ஆகும். பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4, பேப்பர் 5, பேப்பர் 6 அண்ட் பேப்பர் 7, இதுதான் மெரிட்கான பேப்பர்ஸ். ஸோ குவாலிஃபைங் பேப்பர், அதாவது அந்த பேப்பர் 1 and 2, பேப்பர் ஏ அண்ட் பி என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்டாண்டர்டில் இருக்கும். அதில் 25% கண்டிப்பாக மினிமம் குவாலிஃபைங் ஸ்டாண்டர்ட் ஸ்கோர் பண்ணாதான் அடுத்த பேப்பர் வந்து எவாலுவேஷனுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ பேப்பர் ஏ அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் 300 marks. அதில் வந்து எனி ஒன் ஆஃப் த இந்தியன் லாங்குவேஜ், மெயின் கான்ஸ்டியூஷனில் இருக்க லாங்குவேஜ் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். பேப்பர் பி வந்து இங்கிலீஷ் 300 marks. ஸோ இது ரெண்டும் 25% ஸ்கோர் பண்ணாதான் அடுத்த எக்ஸாம் குவாலிஃபை ஆக முடியும்.
அடுத்து மெரிட் பேப்பர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 கம்ப்ரைசஸ் ஆஃப் எஸ்ஏ 250 மார்க், பேப்பர் 2 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 250 மார்க். ஸோ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் 1ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர், ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபி ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் சொசைட்டி, இதுதான் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1. ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 அதுவும் 250 மார்க். அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ், கான்ஸ்டியூஷன், பாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். பேப்பர் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3ல வந்து அகைன் 250 மார்க்ஸ் எக்ஸாமினேஷன். என்னென்ன அந்த சிலபஸ் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பயோடைவர்சிட்டி, என்வாயர்மெண்ட், செக்யூரிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். GS4 பேப்பர்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட் அகைன் ஃபார் 250 மார்க்ஸ். அடுத்து பேப்பர் 6 என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஒன்று, அதாவது லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருக்கும், அதில் 2 ஆப்ஷனல் சூஸ் பண்ணோம். அதில் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் 1ன்றது பேப்பர் 6 250 மார்க்ஸ்க்கு, பேப்பர் 7 வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட் 2 250 மார்க்ஸ். அது இல்லாமல் இன்டர்வியூ வந்து அதான் இன்டர்வியூ பர்சனாலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இன்டர்வியூ வந்து 275 மார்க்ஸ். ஸோ கிராண்ட் டோட்டல் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2025 மார்க்ஸ். ஸோ இதில் யார் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறாங்களோ தே கெட் த போஸ்டிங் அக்கார்டிங்லி. ஸோ ஆப்ஷனல் சப்ஜெக்ட் 1 and 2 நான் சொன்னேன்ல, அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் ஆப்ஷனல் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். அதுலேருந்து 2 சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும் நீங்கள் ஆக்சுவலி. ஸோ நான் லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறேன். அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி and veterinary science, anthropology, botany, chemistry, civil engineering, commerce and accountancy, economics, electrical engineering, geography, geology, history, law, management, mathematics, mechanical engineering, medical science, philosophy, physics, political science and international relations, psychology, public administration, sociology, statistics and zoology. ஸோ மொத்தம் 25 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது நீங்கள் 2 சப்ஜெக்ட்ஸ் கம்பல்சரியாக சூஸ் பண்ணி மெயின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். அண்ட் ப்ளஸ் லிட்ரேச்சர் ஆஃப் எனி ஆஃப் த லாங்குவேஜஸ், அசாமிஸ், பெங்காலி, போதோ, டோக்ரி, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடா, காஷ்மீரி, கொங்கனி, மைத்திலி, மலையாளம், மணிப்புரி, மராத்தி, நேபாளி, ஒடியா, பஞ்சாபி, சான்ஸ்கிரிட், சந்தாலி, சிந்தி, தமிழ், தெலுங்கு, உருது அண்ட் இங்கிலீஷ். இல்லை ஏதாவது ஒன்றும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் ஆப்ஷனல் சப்ஜெக்டாக. ஸோ இதுக்கான எக்ஸாம் சென்டர் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, வேலூர், கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் பாண்டிச்சேரி. இது ப்ரிலிம்ஸ்க்காக. மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும்தான். ஸோ இதுதான் வந்து நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற விரும்புறது உங்களுக்காக IAS ஆல் இண்டியா சர்வீஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.